ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கூடி வந்திருக்கிற எல்லா சபை பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் கர்த்தருடைய வேத பாடத்தில் நாம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இன்றைக்கும் கேட்க போகிற ஒவ்வொரு வார்த்தையும் 100 மடங்கான பலனை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன் என்கிற தீர்மானத்தோடு கர்த்தருடைய செய்தியை கேட்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு வந்திருக்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு விசை கூட அதை எடுத்து வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து ஜனங்களை சந்தித்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். அப்படியே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும்போது நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி மனுஷனுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பாக இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த பூமியில் கனி இல்லாத வாழ்க்கை ஆபத்தில் முடியும். கனி இல்லை அப்படின்னா பரலோகம் இல்லை. நல்ல கனியாகிய நல்ல ஸ்பாவம் இல்லை அப்படின்னா அந்த பரலோக ராஜ்யம் நமக்கு கிடையாது. நித்திய ஜீவன் கிடையாது. நித்திய வாழ்வு நமக்கு கிடையாது. அதை புரிந்து கொண்டு இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம ரொம்ப உன்னிப்பாய் கவனிப்போம். ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பிரயோஜனமானவைகளை கர்த்தர் பேசுவாராக. ஹல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து ஜனங்களோடு கூட பேசுகிறார். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். ஆகவே மனம் திரும்புங்கள் என்று சொல்லி கனிகளை குறித்து நாம தொடர்ந்து தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் இன்றைக்கு 5வது வாரம் கனிகளை குறித்து பார்க்க போகிறோம். நிச்சயமா இந்த 4 செய்தியும் 4 வாரத்திலையும் கர்த்தர் பேசினது எனக்கு பிரயோஜனமா இருந்தது என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அதே நேரத்தில் கேட்ட வார்த்தையை கொண்டு என் வாழ்க்கையை எந்த இடத்துலலாம் நான் திருத்தி இருக்கிறேன், சரிபடுத்தி இருக்கிறேன் என்கிறதை நீங்க கவனிக்கணும். ஏனென்றால் கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அவர் பேசும்போது பலனை எதிர்பார்ப்பார். அவர் கற்றுத்தரும்போது பலனை எதிர்பார்ப்பார் ஆண்டவர். ஆகையினால என் வாழ்க்கையில எந்த வார்த்தையை கொண்டெல்லாம் நான் திருத்திருக்கிறேன் என்று சொல்லி கவனிக்கணும். அது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து இன்றைக்கும் இந்த கனிகளை குறித்து சில வார்த்தையை ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். எடுத்துக்கொள்ளலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7:16 நாம வாசிக்கலாம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்புண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஆண்டவர் சபைக்கு கற்றுத்தருகிறார். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆண்டவர் நாம கனி கொடுக்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறதை விரும்பல, கனி உள்ளவர்களை கண்டுபிடிக்கவும் கர்த்தர் கற்றுத்தருகிறார். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நிறைய பேரிடத்துல ஏமாந்து போறக்கு இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம கவனிக்காம நடந்தபடினாலதான் நம்ம நிறைய பேரிடத்துல ஏமாந்து போகிறோம். ஆண்டவர் நம்மிடத்துல கனி கொடுக்கிறவர்களாகவும் நம்மை மாற்ற விரும்புகிறார். அதே நேரத்துல கனி உள்ளவர்கள் யார், கனியற்றவர்கள் யார் என்கிற அடையாளத்தையும் நீங்க கற்றுக்கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். கனி இல்லாத மனுஷனோடு நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை ஏமாற்றிட்டு போகக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். சாதாரணமாய் நாம ஏமாற்றப்படுகிறோம்.
ஊழியக்காரர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், விசுவாசிகள் ஏமாற்றப்படுகிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் நீங்க எப்படி கனி கொடுக்கிறவர்களாக மாற ஆண்டவர் ஆசைப்படுகிறாரோ அதே சேம் டைம் கனி இல்லாதவர்களையும் நீங்க அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ரொம்ப தாகமாய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை நீங்கள் அறியீர்கள் என்று ஆண்டவர் கற்றுத்தருகிறார். இப்போ கனி இல்லாதவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் அடிக்கடி சபைக்கு சொல்லுவேன், எனக்குள்ளாகவும் அடிக்கடி மனதில் வச்சிருப்பேன் ஒரு காரியம், எல்லாரையும் நேசிப்போம், ஆனா ஐக்கியம் சிலரோடு தான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, எல்லாரோடு பழகுவோம், எல்லாரையும் கனம் பண்ணுவோம், எல்லாரையும் நேசிப்போம், ஆனா ஐக்கியம் எல்லாரோடும் கிடையாது, சிலரோடு மாத்திரம்தான். இன்னைக்கு நிறைய பேர் அந்த சிலர் யாரா இருக்கணும் அப்படின்னா கனி உள்ளவர்களா இருக்கணும், கனியற்றவர்களா இருக்கக்கூடாது. கனி உள்ளவர்களோடு நாம் ஐக்கியமா இருந்தா அந்த ஐக்கியத்தில் பரலோகம் சந்தோஷப்படும், தேவன் சந்தோஷப்படுவார். நம்ம பேசுகிற வார்த்தையெல்லாம் கர்த்தருக்கு பயந்த 2 பேர் பேசிக்கொள்ளுவார்கள் ஒருவரோடு ஒருவர். அதை கர்த்தர் கவனித்து கேட்பாராம், என்ன பேசுறாங்க? அப்போ கனி இல்லாத 2 பேர் பேசினா என்னத்தை பேசுவாங்க? நேத்து பார்த்த நாடகத்தை பேசுவாங்க, நேத்து பார்த்த சினிமாவை பேசுவாங்க, நேத்து அடுத்த தெருவில் நடந்த சண்டையை குறித்து பேசுவாங்க. ஆனா கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன பேசுவாங்க? கர்த்தரை குறித்து பேசுவாங்க, கன்வென்ஷன்ல பேசப்பட்ட வார்த்தைகளை குறித்து பேசுவாங்க. ஹல்லேலூயா. ஆகவே நாம கனியற்றவர்களோடு அதிகமா பேசாம கனி உள்ளவர்களோடு அதிகமா பேசினா கவனித்து கேட்கிற பரலோகத்தின் தேவனுக்கும் அது சந்தோஷமா இருக்கும். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை நீங்க அறிவீர்கள். கனி உள்ள மனுஷன் யார், கனி இல்லாத மனுஷன் யார் என்கிறத துல்லியமாய் நம்ம கவனித்து இந்த பூமியில வாழ வேண்டியது ரொம்ப அவசியம். 12 சீசர்கள் இருந்தார்கள். 12 சீசன்ல யூதாஸை குறித்து ஆண்டவர் நன்றாய் அறிந்து வைத்திருந்தார். இவன் யூதாஸ், இவன் காட்டி கொடுப்பான். அல்லேலூயா. நல்லா தெரியும் அவனை குறித்து, அவனுடைய கனிகளினால் அவன் அறிந்து கொண்டார். இன்றைக்கும் அநேகர் நம்மளோடு பழகுகிறார்கள், பேசுகிறார்கள், தொழிலில் பழகுறோம், சபையில் பழகுறோம், சொந்தத்தில் பழகுறோம், படித்த இடத்துல பழகுகிறோம். இப்படியெல்லாம் பழகும்போது நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட கனி இருக்கிறதா? அதுதான் ரொம்ப. சமுதாயம் வேற மாதிரி பார்க்கும். படிப்பு இருக்குதா, அந்தஸ்து இருக்குதா, தொழில் இருக்குதா, அரசியல் பலம் இருக்கிறதா, அவங்களை கொண்டு நமக்கு ஏதாகிலும் பிரயோஜனம் இருக்கிறதா, இப்படியெல்லாம் பலர் பார்த்து பலரோடு பழகுவார்கள். அப்படி பழகினால் அந்த பழக்கம் நமக்கு கேடாய் முடியும். கூடா நட்பு கேடாய் முடியும் என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிரும். சேர்க்க சரியில்லைன்னா வாழ்க்கை சரி இருக்காது. எப்போதுமே கனி உள்ளவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவும் ஞானமும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயமா இருக்கணும். எல்லாத்தையும் போய் பழகிட்டு இருக்க கூடாது. நம்ம என்னத்தை பார்த்து பழகுதோம்? அழகை பார்த்து பழகுறோமா? ஐஸ்வர்யத்தை பார்த்து பழகுறோமா? அந்தஸ்தை பார்த்து பழகுறோமா? பின்ன அந்த பழக்கம் 1 வருஷம் கூட நீடிக்காது. அது ரொம்ப கஷ்டப்படுவோம். அதோடு கனிகளை பார்த்து பழகுனா கர்த்தருடைய வருகை மட்டும் அந்த உறவு நிலைத்து நிற்கும். அந்த உறவுல, அந்த ஐக்கியத்துல பரலோகம் சந்தோஷப்படும். கனி இல்லாத யாரிடத்துல ஐக்கியமா இருக்காதுங்க, அது நமக்கு ஆபத்து. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளும் சரி, நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது யாரை பார்த்து பழகுவோம் அப்படின்னா, எந்த பையன் ரவுடியா இருக்கிறானோ அவனோடு தான் நாங்க பழகுவோம். ஏன்னா அடியாளுன்னு ஒருத்தன் நமக்கு தேவை. சண்டித்தனம் பண்றவன், ரவுடிஷம் பண்றவன், அவனோடா பார்த்து பழகுறது. அப்போதான் நம்ம மேல எவனும் கை வைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரவுடி கூட்டம் அங்கே ஃபார்ம் ஆகும். உண்மையிலே அப்படி பழகக்கூடாது. இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் எதை பார்த்து பழகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்க எதை பார்த்து பழகுதீங்கன்னு யோசித்துக்குங்க. ஆனா ஆண்டவர் எந்த பார்த்து பழகணும் அப்படின்னா, கனிகளை பார்த்து பழகணும். பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிடும்
இவன்கிட்ட கனி இருக்கிறதா, நல்ல கனியாகிய சுபாவம் இருக்கிறதா இல்லையா என்கிறத ஒரு மனுஷன் பேசும்போதே நமக்கு புரிஞ்சிடும். நம்மளை விட இந்த பழைய ஆட்கள், பாட்டி தாத்தா மாதிரிலாம் இந்த விஷயத்துல ரொம்ப பிரில்லியன்ட். அல்லேலூயா. ஆமா, ராதாபுரத்துல ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஒருத்தர் ரொம்ப நல்லா பழகுவார். நானும் கள்ளக்கபடம் இல்லாம நல்லா பழகினேன். கடைசியில இவருக்கு 3 பிள்ளை, அவர் கூட்டின ஓடின பிள்ளைக்கு 2 பிள்ளைகள். இவருக்கு மனைவி 3 பிள்ளைகளையும் விட்டுட்டு அந்த 2 பிள்ளைகள் அவளை கூட்டிட்டு ஓடிச்சார். அல்லேலூயா. நான் நல்லா பழகுறாருன்னு பழகினேன். ஊழியத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போவேன், நல்லா ஜபிக்க வைப்பேன், எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒன்றை நான் கவனிக்க தவறினேன். ஆனா அந்த ஆள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இவன் மொழி சரியே இல்லை அப்படின்ட்டு. இந்த மொழியை அது கணக்கு பண்றதெல்லாம் பெரிய ஆட்கள். ஆமா, சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், வாலிப பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. ஆனா பெரிய ஆட்கள் அதை கரெக்டா கண்டுபிடிக்கும். இவன் மொழி சரியில்லை, இவன் செய்கை சரியில்லை, இவன் நடவடிக்கை சரியில்லை. ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ற ஸ்டைலை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிருவோம், உட்கார்ற இடத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவோம். எந்த திசையை நோக்கி உட்கார்றானோ அந்த ஸ்டைலை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இவன் ஆவானா ஆக மாட்டானான்னு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த கிருபை இருக்கு? நிச்சயமா பின்னாடி இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கும். மொழியே சரியில்லை, அந்த மொழியை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாகம், ஒரு அரிசி பாகம். ஒரு அரிசி வந்துட்டுன்னா எல்லா பானையில் இருக்கிற மொத்த அரிசி என்ன செஞ்சிருக்கும், வெந்திருக்கும். அதே தான் நாம கண்டவன்ட்டெல்லாம் பழகிறது. அதான் ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், கிருபை உள்ளவங்க வரங்க உள்ளவங்கன்ட்டு போறாங்க, ஆனா கர்த்தரவனோடு இருக்கிறாரா, அவனிடத்துல ஆவியின் கனிகள் இருக்கிறதா, அதை பெரும்பாலும் பார்க்கறது இல்லை நிறைய பேர். நான் அதை பார்த்து தான் பழகுவேன் அப்படிம்பார். அது ரொம்ப பிரயோஜனம் நமக்கு. ஒவ்வொரு வார்த்தையிலையும் கவனிங்க. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நல்லா ஜபிக்கிறவங்க, ஆனால் அடிக்கடி ஒரு மாதிரி பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நானா இருக்கணும் அந்த இடத்துல, கழுத்தை நெரிச்சு கொன்னுருவேன் அப்படின்ட்டு. என்கிட்ட அவன் பேசி பார்க்கட்டும் அப்படின்னு அடிக்கடி வரும் அந்த வார்த்தைகள். இவன் இப்பவுமே வில்லங்கமா இருக்கிறானே, நாளைக்கு உனக்கும் அவனுக்கும் ஒரு வில்லங்க வந்துன்னா இவன் தான் வில்ல உனக்கு. எத்தனை பேர் கண்டுபிடிச்சிக்குவியே? அல்லேலூயா. ஆமா, உண்மையில ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கவனிங்க. நெருங்கி பழகுக்கு முன்பதாக, க்ளோஸ் ஆகுக்கு முன்பதாக உண்மையிலே தேவனுடைய ஆவியின் கனி இந்த நபர்கிட்ட இருக்கிறதா? அது ஊழியக்காரனாலும் சரி. நான் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுனா கண்டிப்பா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கட்டாயம் தெரியும், அதுல மாற்று கருத்தே இல்லை. நான் ஒன்று நினைச்சிட்டு என்ன ஒன்று செய்யறதெல்லாம் கட்டாயம் கண்டுபிடிச்சிருவீங்க. ஒவ்வொரு மனுஷனை ஆராய்ந்து பார்க்கணும். எல்லாற்றையும் க்ளோஸ் ஆகுறது, எல்லாற்றையும் நல்லா நெருங்கி பழகிறது, நல்ல ஐக்கியமாகிறது. ராதாபுரத்தில் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 10-15 பேர் ராதாபுரத்தையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. போச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை கொள்ள அடிச்சுட்டு போனாங்களே, அதே மாதிரி தான். நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா க்ளோஸ் ஆகுவாங்க. ஆனா ராதாபுரத்தை காலி பண்ணிட்டு போகும்போது ஏதாவது ஒரு 10 அக்கா மாற்ற ஒரு 2 பவுன் தேர்றது போல, 2 பவுன்னா 2 பவுன், 5 பவுன்னா 5 பவுன் எல்லாம் வாங்கி சுருட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. முதல்ல தெரியணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மள்கிட்ட ரொம்ப தீவிரமா சடனா பழகுகிறவர்களை காட்டிலும் ஸ்லோவா பழகுகிறவர்கள் நல்லவர்கள். அல்லேலூயா. ஆமா, சடனா சில ஆட்கள் பழகுவாங்க, டக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, உங்களை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லுவாங்க, எல்லாம் நடக்கும். க்ளோஸா பழகுறாங்க அப்படின்னா பெருசா எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. உண்மை. ஏதோ எதிர்பார்த்து வீட்டுக்கு வராங்க, அடிக்கடி ஃபோன் பண்றாங்க, அடிக்கடி வீட்டுக்கு வராங்க. என்ன விஷயம்? ஸ்லோவா பழகுனாக்கி ஆபத்தே கிடையாது, ஒரு பிரச்சனை இல்லை.
ஒவ்வொரு நாளும் பழகும் போதும் பேசும் போதும் கனிகளை கவனிங்க. நான் எதை வைத்து அவங்கள்ட்ட நான் க்ளோஸ் ஆகிறேன், ரொம்ப ஐக்கியமா இருக்கிறேன்? எதை வைத்து, எதின் அடிப்படையில? பரிசுத்தத்தை வைத்தா, ஜெபத்தை வைத்தா, தியாகத்தை வைத்தா, அன்பை வைத்தா? எதை நீங்க கவனிக்கிறீங்க? சில ஆட்களுக்கு அந்த ஞானமே வரல. யாற்றையும் பழகிறது, வேற ஒரு 2 வருஷத்துல ஏமாந்து நிக்கிறது. இன்னைக்கு சபையில இருக்கிற நிறைய பேர்கிட்ட ஏமாந்து நிக்கிறாங்க, ஏமாற்றப்படுகிறாங்க. காரணம், வேதத்துல இருக்கிற வெளிப்பாடு நமக்கு கிடைக்கல. 2 வார்த்தை பேசணும்னு அப்படியே நம்பிருந்தோம். நம்மள ரொம்ப க்ளோஸா பழகின உடனே நம்பிருந்தோம். எதையும் கேட்ட உடனே கொடுத்துருதோம். செட்டிக்குளத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா, ரொம்ப க்ளோஸா பழகினாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, அக்கா கல்யாண வீட்டுக்கு போகணும், நகையே இல்லை, உங்கள் 10 பவுன் செயினை என் பிள்ளை கொடுப்பீங்களா? பாவம் வாலிப பிள்ளை, இன்னைக்கு ஒரு நாளும் போட்டு போகணும்னு ஆசைப்படுற அப்படின்ட்டு ரொம்ப அன்பா கேட்டாங்க. அல்லேலூயா. அவங்களும் அப்படியே, பாவம் வாலிப பிள்ளை, நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கா, நகை மட்டும்தானே இல்லை, வீட்டுக்கார்ட்ட சொல்லாதக்காவோ அப்படின்னா, அந்த அம்மாவும் வீட்டுக்கார்ட்ட சொல்லவே இல்லை. கொடுத்தாச்சு. வாங்கிட்டு எந்த தசைக்கு போனாலும் யாருக்கும் தெரியாது, இன்னும் வரைக்கும் கிடைக்கல. ஏன் பழகுறான்? ஒரு மனுஷன் சும்மா உங்கள்கிட்ட யாரும் பழக மாட்டாங்க. வாலிப பிள்ளைகள் சும்மா யார்ட்டையும் பழக மாட்டாங்க. நிறைய பிள்ளைகளுக்கு என் அம்மாவோட நல்ல அன்பு, என் அக்காவோட நல்ல அன்பு, என் தம்பியோட நல்ல அன்பு, எனக்கு தம்பி மாதிரி, எனக்கு தங்கச்சி மாதிரி. ஒரு மனுஷன் உங்கள்கிட்ட ஒரு மாதிரியும் மற்றவங்கள்ட்ட வேற மாதிரியும் இருக்கிறான் அப்படின்னா அவன் டேஞ்சரான ஆள். எத்தனை பேர் புரியுது? ஆமா, உங்கள்கிட்ட சகோதரன் சகோதரி மாதிரி, ஆனா என்ன ஒரு 10 பேற்ற வில்ல மாதிரி இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா அவன் தான் அடுத்த வில்ல உங்களுக்கு. கனிகளை அறிந்து பழகுங்க. கனிகள் ரொம்ப முக்கியம். பழக்க வழக்கத்துக்கு கூட எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் விசாரிங்க, எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துங்க. ஆனா க்ளோஸ் ஆகும் முன்பதாக என்ன கனி இருக்கிறது, ஆவியின் கனி என்னென்னலாம் இருக்கிறது, அவ உண்மையா இருக்கிறானா? வார்த்தையே சொல்லி கொடுத்துரும். ஒரு மனுஷன் கொஞ்சமா பேசுனா கண்டுபிடிக்க முடியாது, நிறைய பேசுனா அவன் எவ்வளவு பொய் சொல்றான்னு நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் பார்த்து பழகுங்க. 16,000 சிறந்தவர் இயேசு மட்டுமே. ஹல்லேலூயா. பழுதொன்றும் இல்லை அவரிடத்துல. வேற எல்லார்ட்டையும் குறைவுகள் இருக்கிறது. ஆனா நாம யாரோடு ஐக்கியமா இருக்கிறோமோ அவர்கள் தேவனோடு ஐக்கியமா இருப்பார்களாக. அப்படிப்பட்டவர்களோடு நாமளும் ஐக்கியமா இருப்போம். அந்த ஐக்கியத்துல நமக்கு ஒரு நாளும் வேதனை இருக்காது, ஒரு நாளும் நஷ்டம் இருக்காது, ஒரு நாளும் வருத்தம் வராது. எந்நாளும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதை தான் ஆண்டவர் சபைக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ கனிகளை நீங்க கவனிக்கணும். கனி இல்லாத மனுஷனிடத்துல கொஞ்சம் தூரமா இருக்கணும். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளிலே திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளிலே அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? பறிக்க முடியுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆமா, முட்செடியில திராட்சை பழம் வரவே வராது. அவன் முள்ளு, அவன் வேதனைக்குரியவன், அவன் வருத்தப்படுத்துவான். அவனிடத்துல ஆவியின் கனியை போய் எதிர்பார்த்தா நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்டவங்களிடத்துல விலகியிரு, ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்ப நீங்க கவனித்தால் சங்கீதம் 15:1 வாசிப்போம். கர்த்தாவே, யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். போதும். இந்த இடத்துல ஆண்டவர் உடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்?
சபை என்கிற கூடாரத்துல கர்த்தர் யாரை தான் வைப்பாராம்? அடுத்தால, யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்? அது பரலோகத்தை குறிக்கிறது. அப்போ சபையில யார் தங்குவார்? அதே போல பரலோகத்துல யார் வாசம் பண்ணுவார்? சும்மா எல்லாருக்கும் சபை இல்லை, எல்லாருக்கும் பரலோகம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமா. அப்போ 2 மனிதர்களை குறித்து இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருடைய சபையில நிலைத்து இருக்கணும் அப்படின்னா, அவருடைய பரிசுத்த பர்வதத்துல வாசம் பண்ணணும் அப்படின்னா, அந்த மனுஷன் முதலாவது உத்தமனாய் நடக்கணும். எல்லாருக்கும் உத்தமனாய் நடக்கணும். யாரிடத்துல உத்தமமாய் நடக்கணும்? எல்லா இடத்திலையும் எல்லாரிடத்திலையும் உத்தமமாய் நடக்கணும். சபையில உத்தமமாய் நடக்கணும், ஸ்கூல்ல உத்தமமாய் நடக்கணும், காலேஜில் உத்தமமாய் நடக்கணும், வேலை செய்கிற இடத்துல ரொம்ப உத்தமமாய் நடக்கணும். ஆண்டவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு சபையில இடத்தையும், சபையில மேன்மையும், சபையில அபிஷேகத்தையும், சபையில ஆசீர்வாதத்தையும் அப்படிப்பட்ட மனுஷனுக்கே கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் இந்த சபையில நிலைத்து நிற்பார்கள். அது ஊழியரா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி. அப்படி உத்தமம் இல்லாத பட்சத்துல ஆண்டவர் ரொம்ப நாளைக்கு பார்த்துட்டு இருக்க மாட்டார். அல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு பார்த்துட்டு இருக்க மாட்டார். விசுவாசிகளை ஏமாத்தலாம், ஸ்தாபனத்தை ஏமாத்தலாம், ஆனா பரலோகத்தை ஒருவரும் ஏமாற்றவே முடியாது. எப்போதும் கண்காணித்து கொண்டே இருக்கிறார் நம்மளுடைய நடவடிக்கைகளை எல்லாம். இந்த சபையில ஒரு மனுஷன் தங்கணும் அப்படின்னா அவன் உத்தமனாய் நடக்கணும். அப்படிப்பட்டவனால தான் சபையில தங்கி இருக்க முடியும். பரிசுத்த பர்வதத்துல வாசம் பண்ணணும் அப்படின்னா அவன் உத்தமனாய் இருக்கணும். நீங்க அதாவது ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், முதல்ல ஊழியக்காரை வீட்டுல சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. அதே போல இங்க இடத்துல வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் உங்களை குறித்து முதல்ல மனைவி சர்டிபிகேட் தரணும், என் வீட்டுக்காரரு ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு. ஆமென். அடுத்தால பிள்ளைகள் சொல்லணும், எங்க அப்பா ரொம்ப நல்லவர். சபையில் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு 1.5 மணி நேரம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம், காத்திருப்பு ஜெபத்தில் 1 மணி நேரம். வேற யாரை குறித்தும் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனா வீட்டில் அப்படி இல்லை. ஒன்னா இருக்கிறோம், ஒன்னா சாப்பிட்றோம், ஒன்னா இருந்து பேசுறோம். நீங்க பேசுறதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். நடக்கிற விதங்கள் மனைவிக்கு தெரியும். இன்னைக்கு எத்தனையோ மனைவி சொல்றாங்க, என் புருஷன் செய்யறது, பண்றது, பேசுறது ஒன்றும் சரியில்லை. ஆனாலும் மனைவி சொன்னாலும் கணவனார் அதை கேட்கிற மாதிரி இல்லை. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு தான். அதே போல நிறைய மனைவி அப்படிதான். கணவனார் சொல்றார், நீ செய்யறது சரியில்லை, நீ பேசுறது சரியில்லை, நீ செய்யறது தப்பு, நீ பேசுறது தப்பு அப்படின்னாலும் கேட்கறது இல்லை. நம்மளை குறித்து முதல்ல நல்லவங்கன்னு சொல்றது நம்ம வீட்டாளால தான் சொல்ல முடியும். நம்மளை எப்போதும் கவனிக்கிறாங்க, எப்போதும் கவனிக்கிறாங்க. ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். நம்முடைய குடும்பம் நம்மளை கவனிக்கிறது. நம்ம வார்த்தைகளை பிள்ளைகள் கவனிக்கிறார்கள். ஆகவே முதல்ல நாம குடும்பத்திற்கு உத்தமர்களாய் இருக்கணும், உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு ரொம்ப உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். தாய் தகப்பனுக்கு தெரியாம எதையும் செய்யக்கூடாது, அவர்களிடத்துல எதையும் மறைக்கக்கூடாது. அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்கிறத நல்லா அறிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி இந்த பூமியில நடக்கணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். சில பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தவே தெரியாது. ஆமா, அதுதான் பெரிய வேதனைக்குரிய விஷயம். அவங்க என்ன விரும்புறாங்க நம்மளிடத்துல, அது பிள்ளைகள்லாம் கவனிக்கிறதே இல்லை. இப்போ உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபா சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வரக்கா விரும்புறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா படிக்கணும், அதுதான் பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், என் பிள்ளைகள் நல்லா படிச்சு அந்த ஸ்கூல்ல எல்லாம் கட் அவுட் வைப்பாங்க தெரியுமா, அதுல என் பிள்ளைகளுடைய போட்டோஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அல்லேலூயா. ஆமா ஆமா.
பிள்ளை மூலமா ஒருக்கா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பையன் மூலமா நம்ம எதிர்பார்க்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ரொம்ப வருத்தம் போடுவோம். எப்படி எல்லாம் படிச்சு டிகிரி போறோன்னு தெரியல. நம்ம விரும்புறது ஒண்ணு, ஆனா படிக்கிற கெப்பாசிட்டி எல்லாம் பிள்ளைக்கு நல்லா உண்டு. என்ன படிக்க மாட்டான், கொழுப்பு. உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கு, நல்ல படிக்கிற வாய்ப்புகள் இருக்கு, படிக்கிறது இல்லை. யாரை திருப்திப்படுத்தணும்? தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்தினா நீங்க வாழ்நாளெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. 20 வருஷமாக ராதபுரத்துல நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். நான் வந்த புதுசுல பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க தாய்மாரா இருக்காங்க. அன்னைக்கும் அவங்கள தெரியும், இன்னைக்கும் அவங்கள தெரியும். உண்மைக்கு சொல்றேன், தாய் தகப்பனிடத்துல எப்படி நடந்தார்களோ இன்னைக்கு அவங்களுக்கு அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் புரியுது? ஆமா, தாய் தகப்பனிடத்துல 6 மாசமா 1 வருஷமா ஒரு உள்ள பேசாது. ஒரே வீட்டு, ஒரே பானைச்சோறு, ஒரே காம்பவுண்டு, ஒரே வாசல். நான் 1 வருஷம் பேசாது. அதே போல கூட பிறந்தவங்க மேல அக்கா தங்கச்சிக்குள்ளேயும் பேச மாட்டாங்க, அக்கா தம்பிக்குள்ளேயும் பேச மாட்டாங்க. ஒரே வீடு, ஒரே வாசல், ஒரே தட்டு, ஒரே பானை, ஒரே தண்ணீர். எல்லாம் சின்ன வீட்டுக்குள்ள அப்படி. இன்னைக்கு என்கிட்ட சொல்றாங்க, பாஸ்டர் எனக்கு பிறந்திருக்க 2 பிள்ளை, ஒண்ணுக்கு ஒண்ணு அன்பு இல்லை, 2 பேசாதுவ. அப்பதான் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பார்ப்பேன், நீனும் அப்படி தானே இருந்த, நீங்களும் அப்படி தானே இருந்திய. இன்னைக்கு நீங்க என்ன செய்வீங்களோ அது நாளைக்கு உங்களுக்கு செய்யப்படும். எத்தனை பேர் புரியுது? ஆமா, இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அது நாளைக்கு உங்களுக்கு செய்யப்படும். எதை நீங்க விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அறுப்பீங்க. ஒரு சகோதரியோடு அன்பா இருக்க முடியல, ஒரு சகோதரியோடு அன்பா இருக்க முடியல, சகோதரனோடு அன்பா இருக்க முடியல, தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்த முடியல. எவ்வளவு கஷ்டமான விஷயம் அதெல்லாம். நிறைய பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேன். எப்படியோ வளர்றோம், சாப்பாடு போடுறவ சாப்பிட்றோம், வளர்றோம். இதெல்லாம் கவனிக்கணும். தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்துங்க, இருதயத்தை புரிந்து கொள்ளுங்க, அவர்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கோங்க. சில வீட்டுல எல்லாம் கத்துன்னு கத்த வேண்டியதா இருக்கு. ஒரு தகப்பனார் சொல்றார், பாஸ்டர் எனக்கு 3 பிள்ளைங்க, ஆனா இவன் மட்டும்தான் என் பிள்ளை அப்படிங்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு 3 பிள்ளை, ஆனா இவன் மட்டும்தான் பாஸ்டர் என் பிள்ளை அப்படின்ன உடனே நமக்கு கொஞ்ச நேரம் புரியல. உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு மூத்தவனை கூப்பிடுறாரு. ஆணி ஒரு சவுண்டு வந்து 10 நிமிஷமா ஆளு வரவே இல்லை. 2வது உள்ளவனை கூப்பிடுறாரு, என்ன வாரேன் அப்படின்னா அடுத்த 10 நிமிஷம் ஆளே காணல. 3வது உள்ளவனை கூப்பிட்டார். கூப்பிட்டு முடியக்குள்ள, பேர் சொல்லி முடியக்குள்ள ஆள் வந்தாச்சு. பாத்தீங்களா, இவன் தான் என் பிள்ளை. கூப்பிடுங்க வருவான், சொல்லுங்க செய்வான், என்ன சொன்னாலும் கேட்பான். அதனால எனக்கு 3 பிள்ளைகள், ஆனா என் பிள்ளை இவன் மட்டும்தான். கீழ்ப்படுகிற பிள்ளை, என் சத்தத்தை கேட்கிற பிள்ளை, என்னை நேசிக்கிற பிள்ளை, என்னை கனப்படுத்துகிற பிள்ளை. அதே போலதான் பரலோக தேவனுக்கு கோடி பிள்ளைகள் இருந்தாலும் அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க மாறணும். பெற்றோருடைய இருதயத்தை புரிந்து நடங்க, உத்தமமாய் நடங்க. தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க, நேசிங்க, கீழ்ப்படிங்க. எதையாகலும் வீட்டில எல்லாம், சில வீட்டில எல்லாம் தாய்மார் நல்ல வேலை செய்வாங்க, இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறது, செல்போனை பார்த்துட்டு இருக்குது, டிவியை பார்த்துட்டு இருக்குது. தாய் தகப்பன் ஒரு வேலை செஞ்சாக்கி நானும் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், அதெல்லாம் வரணும், உங்களுக்கு இயல்பா வரணும். சில பிள்ளைகளுக்கு அதெல்லாம் வராது, சொன்னாலும் செய்யறதில்லை. ஒரு வீட்டில் தாய்மார் அழுறாங்க, 3 நாளா காய்ச்சல் பாஸ்டர். வீட்டில் ஒரு வாலிப பிள்ளை இருக்கு, எம்மா உனக்கு என்ன செய்யுது, என்ன வேணும், டீ போட்டு தரட்டா, ஏதாவது வேணுமா, ஒரு வார்த்தை கேட்கட்டுமே. நான் கேட்டேன், எதுக்கு வளர்க்குறீ அந்த கழுதைய, எதுக்கு அது, என்ன செய்ய பாஸ்டர், பெத்தாச்சே,
பெத்தாச்சே, நாங்கெல்லாம் உங்களை வளர்க்கறது பெத்தாச்சே, வேற என்ன செய்ய? எந்த ஹோம்ல கொண்டு விட? பெத்தாச்சு, வளர்த்து தானே ஆகணும். கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், வேதனையோடு வளர்க்குறோம். அப்படி வளர்க்காம உங்களை குறித்து பெற்றோர்கள் சந்தோஷப்படணும். பெற்றோர்கள் சந்தோஷப்படணும். வீட்டில் உத்தமமா இருங்க, வீட்டில் உத்தமர்களா இருங்க. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு. அப்படிப்பட்டவர்கள் இந்த கூடாரத்தில் தங்கி இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமா, சும்மா இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்ப உத்தமமாய் நடக்கிறது ரொம்ப முக்கியம். நீதியை நடப்பிக்கிறது ரொம்ப முக்கியம். நீதி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கணும், நீதி. அதே போல சத்தியத்தை மனதார பேசணும். அல்லேலூயா. பொய்யா பேசக்கூடாது, சத்தியத்தை பேசணும், உண்மையை பேசணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். நிறைய பேர் அப்படி பேசுறது இல்லை. ஆண்டவர் கவனித்து கேட்கிறார். நாம் என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம், ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சத்தியத்தை மனதார பேசணும், உள்ளதை உள்ளபடி பேசணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது வர்றதில்லை. யாரிடத்துல பேசினாலும் கூட்டி கூட்டியே பேசுறது. கேட்டது 1, சொல்றது 2, பார்த்தது 2, சொல்றது 4. இதுக்கு பேரு தான் கோளுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, ஒன்றும் ஒரு 4 வார்த்தை குறைச்சி சொன்னாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு 4 வார்த்தை கூட்டிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, மனதார சத்தியத்தை பேசுங்க, நல்லதை பேசுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்லதை மட்டுமே பேசுங்க. அல்லேலூயா. ஆமா, உங்களை இந்த இடத்துல 2 பேர் புகழ்ந்து பேசியிருப்பாங்க, 2 பேர் அவளா பைத்தியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொல்லணும் உங்கள்கிட்ட வந்து, ஏக்கா உங்களை குறித்து எல்லாரும் சூப்பர்னு சொல்றாங்க அக்கா அப்படின்னு சொல்லணும். ஆனா நான் என்ன சொல்றேன், அதை சொல்லாம 2 பேர் பைத்தியம்னு சொன்னானு பாருங்க. உங்களை பைத்தியம்னு சொன்னாங்க, திரும்ப திரும்ப சொன்னாங்க, காதால கேட்டேன், 4 நேரம் சொன்னாங்க. எப்படின்னா சபை விளங்காது, குடும்பமும் விளங்காது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை மனதார பேசணும். எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்கிற நல்ல ஞானம் நமக்குள்ளா இருக்கணும். எந்த வார்த்தையும் ஒரு மனுஷனை உடைக்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷனை காயப்படுத்தும். ஆகையினால எந்த மனுஷனிடத்துல போய் பேசினாலும் நல்லதை மட்டும் ஷேர் பண்ணுவோம். நல்ல விஷயம் நடந்தா சொல்லுவோம், தீமையானதை சொல்ல வேண்டாம். ஆண்டவர் நம்மளை அணு அணுவா கவனிக்கிறார். ஆமென். ஒவ்வொரு இன்ச்சா கவனிக்கிறார். ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது, மோசமான சம்பவம்னு வச்சுக்கீங்களேன். ஒருத்த மேல போலீஸ் கேஸ், எங்கேயோ திருடிட்டான், போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. இப்போ அவன் ஒளிச்சிருக்கான். இந்த விஷயம் தெருவில் யாருக்கும் தெரியல, ஒரே ஒரு அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சிட்டு. அல்லேலூயா. தெரிஞ்சா இப்போ இந்த அக்காளுக்கு யாற்றையாகிலும் 10 பேர்கிட்ட சொல்லணும். மனசு ஏங்குது, சொல்லாம இருக்க முடியல. சொன்னாதான் சமாதானம். காரியத்தை மறைக்கிறவன் ஞானவான். எவ்வளவு நம்ம மூலமா ஒரு காரியம் யாருக்கும் ஒன்றும் தெரியக்கூடாது. நன்மை தெரிய வரட்டும், தீமை தெரியவே கூடாது. தீமை தெரியவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். கெட்ட விஷயம், மற்றவங்களுக்கு அது அவமானமான விஷயம் நம்ம மூலமாய் பரவக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏனென்றால் உங்களுக்கு தந்த அதே வாக்குத்தத்தம் தான் அவனுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று. அடுத்தவங்க பேரை நீங்க டேமேஜ் பண்ணிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. அப்படிப்பட்ட விஷயம் ஏதாவது இருந்தால் மூடி மறைச்சிருவோம். வேற யாராகிலும் சொல்லி கேள்விப்படட்டும், நான் போய் சொல்ல மாட்டேன். இதிலெல்லாம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ரொம்ப உண்மையா இருக்கணும். தீமையான காரியத்தை பரப்பவே கூடாது, கெட்ட விஷயத்தை பரப்பவே கூடாது. நல்ல விஷயத்தை தாராளமா சொல்லுவோம், பரலோகம் சந்தோஷப்படும். இந்த இடத்துல தாவீதுக்கு கிடைத்த வெளிப்பாடின்படியே அவன் பாடுகிறான். அடுத்தபடியா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, 3வது வசனம், சங்கீதம் 15:3.
அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும். அப்போ நீங்க கவனிக்கணும், கூடாரத்துல தங்கணும், பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணணும் அப்படின்னா அவன் தன் நாவினால புறங்கூறவே கூடாது. அல்லேலூயா. 4 வார்த்தை குறைச்சி பேசுவோம், ஆனா 4 வார்த்தை கூட்டிடக்கூடாது. கூட்டினா சிக்கல் தான். அதே சேம் டைம் நல்ல விஷயங்களை 4 இல்ல 40 இருந்தா கூட பேசுவோம். ஆனா கெட்ட விஷயத்த 1 கூட பேசிடக்கூடாது. நம்ம மூலமா 4 பேருக்கு தெரிய வர வேண்டாம், அது வேண்டவே வேண்டாம். அடுத்தபடியாய் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். அல்லேலூயா. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது. ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, யாரால் அதிகமாக ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னா சொந்தக்காரர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர்கள் மூலமாக தான் ஏமாற்றப்படுகிறார்கள். ஒரு திருடன் கூட ஏமாற்ற மாட்டான், ஒரு கொலைகாரன் நம்மளை ஏமாற்ற மாட்டான். ஆனா ரொம்ப டியரா பழகுகிற அந்த மனுஷன் தான் நம்மளை ஏமாற்றுவான். ஆகையினாலதான் ஆண்டவர் எச்சரிக்கையா சொல்லுகிறார், அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, நம்ம கிட்ட பழகிட்டாங்க, நம்ம மூலமா ஒரு தீங்கு அவங்களுக்கு வந்துடக்கூடாது, ஒரு நஷ்டம் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்கிறது இல்லை. எத்தனையோ ஊழியக்காரர்கள் அதுல சரியில்லை, ஏமாற்றங்கள் இருக்கிறது, பணங்களை வாங்கிட்டு கொடுக்கறது இல்லை, ஏமாற்றங்கள். நிறைய பேர் வாக்கு மாறுகிறது, நிறைய பேர். அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணவே முடியாது என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். இதெல்லாம் வேடிக்கைக்காக எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, கை கொள்ளும்படி, வாழ்க்கையில நீங்களும் நானும் கை கொள்ளும்படி எழுதப்பட்ட வார்த்தைகள். இதெல்லாம் நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சு. பக்கத்து வீட்டை குறித்து ஒருத்தர் மோசமா சொல்றாங்க, ஆனா களவெடுத்துட்டான், பிடிபட்டுட்டான், கேஸ் ஆயிட்டு இப்ப தலைமுறை இருக்கிற ஏதோ ஒண்ணு ஊருக்குள்ள நிறைய நடக்கும். அந்த பொண்ணு இந்த பையன் கூட பழக்குமா, அது அந்த குடும்பத்திற்கு கேடு, நிந்தை. அதை 4 பேர்கிட்ட சொல்றது பெருமையா. கேட்டியா கதை இப்படி போவாங்க, அது எவ்வளவு பெரிய அசிங்கம். ஆனா கூச்சம் இல்லாம சில ஆட்கள் சொல்லுவாங்க, அந்த பையன் அங்க பழக்கம், இந்த பொண்ணு இங்க பழக்கம். நாம யாரு? பரிசுத்த ஆவியின் அக்கினினால உன் நாவு தொடப்பட்டு இருக்கிறது. அந்நிய பாஷை பேசுகிற நாவு, ஜெபிக்கிற நாவு, துதிக்கிற நாவு, பரலோக ராஜாவை ஆராதிக்கிற நாவு. என்ன பேசிட்டு இருக்கிறோம்? நல்லதை பேசுவோம், மற்றதை விட்டுருவோம். நம்ம மூலமா ஒரு மனுஷன் மேல இருக்கிற அவ சொல்லு நம்ம மூலமா 10 பேருக்கு தெரிய வரவே கூடாது. அதற்கு நாம ஒரு காரணகர்த்தாவா ஒரு காலமும் மாறக்கூடாது. அதுல ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. சில ஆட்கள் பிடிச்சு வச்சு கதை சொல்லுவாங்க. உட்காருங்கக்கா, கேளுங்கக்கா, இந்த ஒரு கதையும் கேளுங்கக்கா, இந்த ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். ஏம்மா யாருக்கெனவே நீ 3/4 மணி நேரம் பேசியாச்சு. இல்லக்கா, இந்த ஒரே ஒரு கதை. நாங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியத்துக்கு போய் முடிச்சுட்டு ரோட்டு சைடில் கார் நின்று அதுக்கிட்ட இருந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்து பேசிட்டு நின்னோம். ஒரு 48-50 வயசு ஆகும் அந்த அக்காளுக்கு. அங்கிருந்தே வந்து எங்களையே பார்த்துட்டு வந்து நாங்கள் ஒரு 3 ஆம்பளைகள் பேசிட்டு நிற்கிறோம். கரெக்டாக எங்கள் பக்கத்துன்னு அப்படியே காது கொடுத்து கேட்குது, என்ன பேசுகிறாவ, எவன் என்ன பேசுனா உனக்கு என்ன? அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் கேட்கறது, மண்டைக்குள்ள வைக்கிறது, நிறைய விஷயங்களை நீங்க மறந்துருங்க. அது ரொம்ப நல்லது. நீங்க கேட்டீங்களா, நீங்களே மறந்துருங்க. நீங்க கேட்கிற விஷயத்தை, தீமையான காரியங்களை நீங்களே மறந்துருங்க. அதையே மனசுல வச்சுட்டு அதை யார்கிட்ட சொல்லலாம்? சில ஆட்கள் போட்டு கொடுத்து பெரிய ஆட்கள் ஆகிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது ஸ்கூல்ல நடக்கும், வேலை செய்கிற இடத்துல நடக்கும். போட்டு கொடுத்தே பெரிய ஆள் ஆயிடுவான், போட்டு கொடுத்தே கம்பெனிக்கு ஓனர் ஆயிடுவான். இப்படிலாம் இருக்கிறாங்க. நமக்கு அது தேவையில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை
எடுக்காமல் இங்க இருக்கிறானே அவன் தான் பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும். எல்லாருக்கும் பரிசுத்த பர்வதமா என்ன? எல்லாருக்கும் பரலோக ராஜ்யமா என்ன? எல்லாருக்கும் தேவனுடைய ராஜ்யமா? எல்லாருக்கும் நித்திய ஜீவனா என்ன? கிடையாது. யார் சொன்னது? இந்த தகுதியெல்லாம் வரணும். ஒரு இராணுவத்துக்கு போகக்கூடிய மனுஷனுக்கு ஷோல்டர் இந்த அகலத்தில் இருக்கணும், வளர்த்தி இந்த அளவுக்கு இருக்கணும், உறுதித்தன்மை அவ்வளோ இருக்கணும். ஆமா, சும்மா ரத்தத்தை பார்த்த உடனே மயங்கி விழுந்தா இராணுவத்துக்கு போக முடியுமா என்ன? எல்லா விதத்திலையும் தகுதியை பார்த்து தான் இராணுவத்துக்கு எடுப்பாங்க. இராணுவத்துக்கே இவ்வளோ தகுதி இருக்குமே, ஆனால் பரலோகத்திற்கு எவ்வளோ தகுதி வேணும்? தகுதியே இல்லாதவர்களாக கடைசி வரைக்கும் வாழ்ந்து இந்த நல்ல வாழ்க்கையை நாசமாக்கிடக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை தேவனுக்காக வாழ போகிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ போகிறோம். வேத வசனத்தின்படி தேவனுக்கு பிரியமாய். தேவன் அதற்கு தான் வேதத்தை நம்முடைய மொழியிலே தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அந்த பரிசுத்தவான். நல்ல கனிக்கு அதுதான் அடையாளம். நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்றீங்க. நான் கிராமத்துல பார்க்கிறேன், ரொம்ப சொல்றாங்க. ஒரு சகோதரிக்கு கேன்சர். எப்படியோ இந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாளே எல்லார்ட்டையும் சொல்றாங்க கேன்சர் கேன்சர் கேன்சர். ஏதோ வீடு கட்டி பிரதிஷ்டை வைக்கிற மாதிரி கேன்சர். அந்த ஆளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதனால எவ்வளோ வருத்தம், எவ்வளோ வலிகள் எல்லாம் ஒன்றும் பார்க்கறது கிடையாது. ரொம்ப கவனமா இருப்போம். தேவனுக்கு மகிமை. 4வது வசனத்தை வாசித்தார். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டுதல் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். ஒரு காரியத்தை சொல்லிட்டோம், இனி நஷ்டம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சிருவோம். நீங்க வேணா பாருங்க, இந்த வசனத்துல இருக்கிறபடி எல்லாம் கர்த்தர் உங்களை நடத்தி இருப்பார். உங்க வாழ்க்கையில வந்திருக்கும். ஆமா, நிச்சயமா வந்திருக்கும். அதான் சொல்லுகிறார்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள். அல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் பரீட்சித்து பார்ப்பார். நஷ்டம் வந்திருக்கு, இவன் என்ன செய்யறான், ஒவ்வொன்னையும் ஆண்டவர் அணு அணுவாய் சோதிப்பார். கடைசியா வாசித்தால், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:23. மாயக்காரராகி வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தை விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளை விடாதிருக்க வேண்டுமே. ஹல்லேலூயா. தேவனுக்கு என்ன பிடிக்குது? கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்க. அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஜனங்களுக்கு போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்? மாயக்காரராகிய வேதபாரரே. யாருக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா, ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறார். போதிக்கிறவனுக்கே ஆண்டவர் போதிக்கிறார். அல்லேலூயா. ஆமா. அப்ப என்ன போதிக்கிறார்? உங்களுக்கு ஐயோ. எதுக்கு உங்களுக்கு ஐயோ? ஐயோன்னா எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை அது, எவ்வளவு ஒரு கஷ்டம் அது. உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கு சாபம், உங்களுக்கு நரகம், அந்த வரிசையில் வரக்கூடியதுதான் உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். என்ன உங்களுக்கு ஐயோ? நீங்கள் எல்லாவற்றிலையும் காணிக்க கொடுக்குறீங்க, நல்லதுதான். ஆனா நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதி, இரக்கம், விசுவாசம் இதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்க. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா. என்ன காணிக்க கொடுக்குறீங்களோ பரலோகத்தின் தேவனுடைய இருதயம் மகிழுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஊழியம் எப்படிப்பட்டது அப்படின்னா,
அது சாதாரண வேலை இல்லை, பரலோக ராஜ்யத்தின் வேலை. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் ஏதோ ஒரு விதத்துல தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட, கட்டப்படக்கு அது செலவிடப்படுகிறது. அதை புரிந்துதான் நாம கொடுக்கணும். சும்மா கொடுத்தா நமக்கு ஒரு ஆசீர்வாதம், அந்த சிந்தையோடு மட்டுமல்ல, அதுவும் நல்லதுதான். ஆனா நான் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் பரலோக ராஜ்யம் கட்டப்படுகிறது, தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது. இந்த பூமியில் கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபப்பட போகிறது இது மூலமாய், கர்த்தருடைய ஊழியம் நடக்க போகிறது இது மூலமாய். அந்த சிந்தை நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, நல்ல பாரத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை கொடுக்கணும், நல்ல தாகத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை கொடுக்கணும். ஊழியம் நடக்கணும், ஊழியம் நடக்கணும், ஊழியம் நல்லா செய்யணும். இந்த பணங்கள் எல்லாம் ஊழியத்துக்கு செலவிடப்படணும். இந்த ஒரு பாரம் எல்லாருக்குள்ள வரணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அதையும் விட்டு விடக்கூடாது, அது நல்லதுதான். ஆனா இவைகளையும் விடாதிருக்க வேண்டும். எவைகள்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீதி, இரக்கம், விசுவாசம். இதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்க. அப்ப ஆண்டவர் எதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறார்? நீதி செய்யணும், இரக்கம் செய்யணும். நீதி இருக்கணும், இரக்கம் இருக்கணும். நீதி இல்லாம காணிக்க கொடுத்தனத்துக்கு, இரக்கம் இல்லாம காணிக்க கொடுத்தனத்துக்கு, அவைகளையும் செய்யுங்க, இவைகளையும் நீங்க விடக்கூடாது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் பரலோக ராஜ்யம் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறது அப்படின்னா, நீதி செய்யணும். அல்லேலூயா. நல்லா நீதி செய்யணும், எவ்வளவு முடியுமோ நீதி செய்யணும். நியாயம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நீதி செய்யணும், குற்றப்படுத்தக்கூடாது. நீதி செய்யணும், எவ்வளவு முடியுமோ நீதி செய்யணும். அது என் தேவனுக்கு ரொம்ப பிரியம். இரக்கத்தை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த இரக்க குணம் இருக்கான்னு நீங்க கவனிக்கணும். அல்லேலூயா. பெஸ்ட் டீச்சர் தாய் தான், ரெண்டாவது தகப்பன். உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வேத வசனத்தின்படி இரக்க குணம் இருக்கா அப்படின்னு கவனிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்க தான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன கொடுத்தா பிள்ளை கலராகுவான்னு தெரியுது தாய்க்கு, என்ன கொடுத்தா பிள்ளை கொஞ்சம் குண்டாகும்னு தாய்க்கு தெரியுது, என்ன சமைச்சு கொடுத்தா டேஸ்டா பிள்ளை நல்லா கூட ஒரு பிடி சாப்பிடும் அப்படின்னு பெற்றோருக்கு தெரியுது. நல்லது, கவனிச்சு கவனிச்சு கொடுக்குறீங்க, பார்த்து பார்த்து கொடுக்குறீங்க பிள்ளைக்கு. அதே சேம் டைம் இந்த பிள்ளை பரலோக ராஜ்யத்திற்குரிய சில விஷயத்துல குறைபட்டு இருக்காங்க. அதை யார் கவனிப்பா? நான் பொதுவா வருவேன், பொதுவா பேசுவேன், பொதுவா போயிருவேன். நீங்க தானே அதை கவனிக்கணும். என் பிள்ளை இரக்கம் இருக்குதா? இது அக்காளையும் விட மாட்டேங்க, இந்த பிள்ளை தங்கச்சியும் விட மாட்டேங்க, பின்ன அடுத்தவங்களை விடுமா? அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். இந்த என் பிள்ளைக்கு இரக்கம் இருக்குதா, என் பிள்ளைக்கு தயவு இரக்க குணம் இருக்குதா? என்னைக்காச்சும் இந்த பிள்ளை வந்து இரக்க குணத்துக்கு ஏற்றது போல நடந்தே செய்தேன்னு வந்து சொல்லியிருக்கா? நீங்க கேட்கணும். அல்லேலூயா. ஆமா, நல்ல இரக்கம் இருக்கணும். அந்த இரக்கம் குணத்திலே இந்த பிள்ளைகள் வளரணும். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு இரக்கம் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளுடைய காலத்திலேயே அதுக இரக்கம் பெறும். ஒரு நாள் என் மகா ஸ்போர்ட்ஸுக்கு எங்கேயோ போனா, நேரம் ஆயிரும், பஸ் செலவுக்கெல்லாம் போக 250 ரூபா கொடுத்து விட்டேன். நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு வா அப்படின்ட்டு, உனக்கு என்ன வேணுமோ வாங்கி நல்லா சாப்பிடு அப்படின்னு. இவா போனா எல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு அந்த பஸ்ஸில் வாரா, ஒரு இடத்துல இறங்கி நிற்கிறா. இப்போ கையில் 250 ரூபா இருக்கு. ஒரு தாத்தா கேட்குறாரு, சாப்பாடு பைசாவே இல்லை, ஏதாவது தாமா அப்படின்னு. நானா இருந்தா 10 ரூபாயை சில்லற மாற்றி 5 ரூபா கொடுத்துருப்போம். ஆமாம், இந்த பிள்ளை 200 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லிச்சு. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் கோபம். நான் என்ன, நம்ம 5 ரூபா தானே கொடுக்குறோம், அவ இப்படி 200 ரூபா கொடுக்கலாம்? ஒரு இரக்க குணத்தை அன்னைக்கு கண்டேன். அல்லேலூயா. ஆனா அதே இறக்க கொண்டு தம்பியார் மேல வர மாட்டாங்க, அதையும் நான் கண்டேன். ஆமா, அவங்கிட்ட இவ நிக்கனால
அந்த தாத்தா குடிகார தாத்தாவா கஞ்சா தாத்தாவா நமக்கு தெரியாது. அந்த தாத்தாக்கு 200 ரூபா. ஆனா உடன் பிறந்த சகோதரன்ட்ட பல்லையும் நல்லையும் கடிக்கிறது என்ன, வந்து பாரு நீ நிக்கிறது என்ன? ஏன் அந்த இறக்க குணம் இங்க வர மாட்டேங்க? இறக்க குணம்னா எல்லா இடத்துலயும் இறக்க குணம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட இருக்கா? இல்லைன்னா நீங்க தான் கற்றுக் கொடுக்கணும். இந்த பிள்ளைகளுக்குள்ளாக இறக்க குணம் இருந்துச்சுன்னா இந்த பிள்ளைகளுக்கு இந்த பூமியில இரக்கம் கிடைக்கும். இரக்கம் என்கிற ஒரு நல்ல கனி அந்த பிள்ளைகளுக்குள்ள வரணும். அந்த ஸ்வாபத்தை பிள்ளைகளுக்குள்ள நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். நிறைய பேர் தப்பு தப்பா சொல்றாங்க. நிறைய பேர் தப்பு தப்பா சொல்றது. இங்க நிறைய வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டியே பிடிக்காம ஆயிருது. காரணம், பிள்ளைகிட்ட வச்சு எதையாவது தாத்தா பாட்டியை குறித்து சொல்லி கொடுக்கறது. தெரியுமா உன் பாட்டி என்ன செஞ்சாவோ தெரியுமா, உன் தாத்தா என்ன செஞ்சாவோ தெரியுமா, அப்படியே சொல்லி கொடுக்கறது. பிள்ளைகள் கேட்டு கேட்டு அந்த தாத்தா பாட்டியை பார்க்க செல்ல ஒரு மாதிரியாவே பார்க்கறது. அல்லேலூயா. ஆமா, யார் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நீங்க அன்பை சொல்லுங்க. கசப்பை இப்போதே விதைச்சிடாதுங்க. ஆமா, சில விஷயம் கணவன்கிட்ட சொல்ற விஷயம் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டாம். பிள்ளைகளுக்கு முன்ன வச்சு பேசுறது. ஏன்னா பிள்ளைகளுக்கும் ஒரு கசப்பு வரணும் அவங்க மேல அப்படிங்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள வருது. அதெல்லாம் வேண்டாம். பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் பேசி வாங்கி இருக்கணும். எல்லாரிடத்திலும் நல்ல அன்பா இருக்கணும். எல்லாரையும் நேசிக்கணும். தாத்தா பாட்டியை கனம் பண்ணணும். முதியவர்களுக்கு முன்பதாக எழுந்து நிற்கணுமா? அல்லேலூயா. வேதம் அதை தான் நமக்கு கற்றுத் தருகிறது. நரைத்தவர்களுக்கு முன்பதாக எழுந்து, அந்த நரைத்தவர்கள் அந்த முதியவர்கள் யாரா வேண்டாலும் இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், அடுத்த ஆளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவர்களை கனம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனநிலை நாம பெற்றெடுத்த பிள்ளைகளுக்குள்ள வரணும். அந்த சின்ன வயசுல அந்த பிள்ளைகள் அந்த பக்குவ நிலையில வரணும். எல்லாரிடத்திலே அன்பு, எல்லாரிடத்திலே இரக்கம், எல்லார் மேல ஒரு தயவு. வயசான தாத்தா பாட்டி இன்னும் எத்தனை வருஷம் இருப்பாங்க நம்ம கூட? இருக்கிறது வரைக்கும் அவர்களை கனம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டாங்க. அவங்களை ரொம்ப நேசிங்க, உதவி செய்யுங்க. என்ன இவ்வளவு நாள் இருக்க போறாங்க? இருக்கிற நாளெல்லாம் அவங்களுக்கு எதையாக செஞ்சு சந்தோஷப்படுத்தி அது மூலமா ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுருவோம். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப நரைச்ச வயசு, ரொம்ப தள்ளாடுற வயசு, கண்ணெல்லாம் சரியா தெரியல, ஆனாலும் நல்ல வாய்க்கு ருசியா ஒருத்தன் சமைச்சு போட்டான், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். அல்லேலூயா. கரெக்டு தானே? மனசார ஆசீர்வதிச்சாரா இல்லையா? நேசிப்போம். அதுலெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இந்த சபையை தூத்த ஒரு ஆசீர்வாதம், இந்த சபையில சில ஆயத்த வேலைகள் பார்த்த ஆசீர்வாதம், முதியவர்களை கனம் பண்ணின ஆசீர்வாதம், போதகனை கனம் பண்ணின ஒரு ஆசீர்வாதம், இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுப்போம். அந்த பிள்ளைகளும் புரிந்து வளர்ந்தா நிச்சயமா அந்த பிள்ளைகள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். படைத்த தேவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. யார் மேலையும் பிள்ளைகள் கசப்பா இருக்கிறத நீங்க அனுமதிக்காதுங்க. அது தாத்தாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், சித்தியா இருக்கட்டும், சித்தப்பாவா இருக்கட்டும், அத்தையா இருக்கட்டும், எல்லாரையும் நேசிக்கிற ஒரு பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் வளரணும். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, மத்திய எழுதின சுவிசேஷம் 12:7 வாசித்து அப்படியே முடிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 12:7. பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதில் கருத்து இன்னதென்று அறிந்தீர்கள், ஆனால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எது மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார்? பலிய அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். ஆமென். பலிய அல்ல, இரக்கம். இரக்க குணம் தேவனை சந்தோஷப்படுத்தும். உங்களுக்குள் இரக்கம் இருப்பதாக, உங்க பிள்ளைகளுக்குள் இரக்கம் இருப்பதாக. அது நிமித்தம் பரலோகத்தின் தேவன் சந்தோஷப்படுவாராக. எல்லாரும் ஜெபித்து இந்த பகுதியை நாம நிறைவு செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கேட்ட வார்த்தையின்படி, கேட்ட வசனத்தின்படி உங்களை அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. அவர்களுடைய கனிகளினால அவர்களை அறிவீர்கள் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். யாரிடத்திலையும் கனி இருக்கிறதா என்று கவனிங்க.
அப்படிப்பட்ட நபரோடு கூட நல்ல ஐக்கியமாய் இருங்க. பரலோகம் அந்த ஐக்கியத்தை நிமித்தமாய் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. கெட்ட கனி இருக்கிறவர்களோடு பழக வேண்டாம். நேசிப்போம், அன்பு செலுத்துவோம், ஐக்கியமாய் இருக்க வேண்டாம். க்ளோரி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆவியின் கனிகளை அறிய தெரியாமல் நிறைவேற்ற பழகி ஏமாற்றப்பட்டு வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வேதனைப்பட்டு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் உலகத்தில். ஆனால் நாம கவனிப்போம், அவன் பார்வையை கவனிப்போம், அவனுடைய செயல்களை கவனிப்போம், அவனுடைய கிரியைகளை நாம கவனிப்போம். ஆமென். அவர்களுடைய கனிகளினால அவர்களை அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடக்கிறவன் கூடாரத்தில் தங்குவான், பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இதெல்லாம் ஒரு விசை கூட யோசிங்க, தியானிங்க, உங்களை நீங்களே மாத்திக்கோங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. கசப்பே இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. தேவன் சந்தோஷப்படணும். உங்க கிரியைகள் நிமித்தமாய் செயல் நிமித்தமா பரலோகம் மகிழணும். அதை நீங்க விரும்புங்க. ஆமென். அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, இந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களோடு நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையெல்லாம் விதைகளாக இருதயத்தில் இருப்பதாக, இது 30, 60, 100 பலன் கொண்டு வரட்டும். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த வேத பாடம் மகிமையாய் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க டாடி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.